நம்ம என்ன பண்ணாலும் மற்றவங்களாம் நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு வருத்தமாக சொன்ன பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி நான் சொல்கிறத போய் பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் தங்க முட்டையிடுற நெருப்புக்கோழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு போய் எல்லார்ட்டையும் சொல்கிறா. யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நேற்று நான் சொன்னேன் யாருமே எதுவுமே பதில் கூட சொல்லப்பா அப்படின்னு சொன்னோடனே, சரி இன்னைக்கு போய் எங்கள் வீட்டில் இருந்த தங்க முட்டையிடுற நெருப்புக்கோழி நெருப்பு பிடிச்சி செத்து போச்சு அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு போய் எல்லார்ட்டையும் சொல்கிறா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் அவங்க கிட்டலாம் அவங்க அப்பா வந்து, ஒன்றும் இல்லை பாப்பா சும்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத நல்லா இருக்கிறத பற்றி பேசவோ பார்க்கவோ யாரும் விரும்புறது கிடையாது. ஆனால் நமக்கு ஏதோ பிரச்சனை, நாம் ஒரு கவலையில் இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி பார்க்கவும் பேசவும் எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி வாழ் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த அட்வைஸ் நமக்கும் தான்.